வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேபிள் ஜாயிண்டர். நீங்கள் ஒரு கேபிள் ஜாயிண்டராக எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஐயில் எலக்ட்ரீஷியனாவோ ஒயர்மேனாவோ டிப்ளமாவில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவோ ட்ரிபிள்இ படித்தவங்களோ யார் வேணுமாலும் கேபிள் ஜாயிண்டராக நீங்கள் வரலாம். இது வந்துட்டு சில குறிப்பிட்ட கம்பெனிகள் மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட், கராமா கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அரபு நாடுகளோட இபி கான்ட்ராக்ட் எடுத்து வேலையை செய்கிறவங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு நீங்கள் வந்து அசிஸ்டண்ட் எலக்ட்ரீஷியனாவோ அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் ஹெல்ப்பராகவோ இப்படி நீங்கள் போயிட்டு ஒரு 3-4 வருஷம் நீங்கள் வேலையை செய்யும்போது அந்த வேலையை கற்றுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இதுக்கான செலவு கொஞ்சம் அதிகம். அதனால் வந்துட்டு தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லைசன்ஸை எடுத்து தருவாங்க. கராமா லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேக்கம் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இது ரெண்டும் இருந்தால் வேலைக்கு பயங்கர டிமாண்டு. இன்னொன்று, சொந்த நாட்டு கார் டிரைவிங் லைட் லைசன்ஸும் வச்சுக்கோங்க. ஏன்னா கேபிள் ஜாயிண்டருக்கு டிரைவிங் லைசன்ஸும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு கம்பெனியில் 3-4 வருஷம் இருந்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜிசிசி ஃபுல்லாக எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வேலை பார்க்கலாம். மினிமம் 70,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.